கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, கண்களை குறித்து பார்த்து வருகிறோம். இந்த நாளிலே மத்தேயு 6:22 ஆண்டவர் சொல்கிறார், கண்ணானது தேவ பிள்ளைகளே சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்குங்கிறார். கண் தெளிவாக இருந்தால் தேவ பிள்ளைகளே, கண் என்ன இருக்கிறது? விளக்காக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு அநேகர் உன் கண் எப்படி இருக்கிறது? தெய்வ பிள்ளைகள், இந்த கண்ணில் இருந்த நான் சொன்னோம்ல, ஆதாம் ஏவாளுக்கு இந்த முதல்ல அந்த பாவத்தில் விளத்தல் அந்த கண்கள் இச்சை அப்படியே தோல்வி, இந்த கனியை சாப்பிட்டா இதை சாப்பிட்டா அப்படியே கண்களை ஏற்றி விடுறான் விசாசம். அதனால தான் இந்த கண்கள் கொல்லிக்கண் அந்த அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண் அப்படியே என்னப்பா அது ரோட்டில் போனாலும் அப்படியே அங்கங்கே பார்க்கும். என்ன அதான் உன் கண் தெளிவாக இருந்தால் வேதவசனம் சொல்கிறது. என்ன கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கு. கண்ணானது இந்த சரீரத்துக்கே விளக்கு. அப்படின்னா விளக்குனா எனக்கு விளக்கு எரிஞ்சு கொண்டு இருந்தாதான் என்ன இருக்கும்? எல்லாம் தெளிவா தெரியும், வெளிச்சமா இருக்கும். உன் சரீரம் வெளிச்சமா இருக்கும், உன் கண் இருதயம் வெளிச்சமா இருக்கும், கை கால் வெளிச்சமா இருக்கும், நரம்பு எலும்புகள் காது எல்லாம் வெளிச்சமா இருக்கும். அங்கே வெளிச்சமா இருந்தா என்ன வர? வியாதி வராது, போராட்டம் வராது, பிரச்சனை வராது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், உன் கண்ணானது சரி விளக்காக இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். அப்ப இந்த வெளிச்சத்தை, இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். ஆண்டவராக இயேசுவின் கண்கள் தெளிவாக இருந்தது, பரிசுத்தமாக இருந்தது. அவர் வெளிச்சமாக, அவர்கள் மூலம் வெளிச்சம் பிரகாசித்தது. இன்னைக்கு உங்கள் மூலமா என் மூலமா விலகும் அந்த வெளிச்சம் ஏன் பிரகாசிக்கிறதுனா, தேவ பிள்ளைகளே, இந்த கண்களில் பிசாசு பல விதமான பாவங்களை போட்டு போயிடுவான். தேவ பிள்ளைகள், அதுக்கு தான் ஆண்டு சொல்கிறார், உன் கண் உனக்கு விளக்காக இருக்க மறந்துடாத. உன் கண் தெளிவாக இருக்கணும். உன் கண் வளர்ப்புறம் எதுபுறம் பார்க்கக்கூடாது. தேவ பிள்ளைகளே, பாவத்தை தூண்டுகிற ஆவிகள் இந்த கண்கள் மூலமாக தான் தூண்டுவான். அது நிமித்தம் உன் பாவத்தில் விழ வைப்பான். உன் சரீரத்தை முழுவது கெடுக்கிறதுக்கு, வியாதியினால் போராட்டத்தினால் கெடுக்கிறதுக்கு இந்த கண் விளக்கை அவன் அணைக்க பார்ப்பான். அந்த விளக்கை குருடாக்க பார்ப்பான். தேவ பிள்ளைகள், வேத வசனம் சொல்கிறது, உலகத்தின் அதிபதி அவருடைய கண்களை குருடாக்கினான் என்று சொல்லி இன்னைக்கு அநேகருடைய கண்கள் குருடாக்கி கொண்டு இருக்கிறது. தேவ பிள்ளைகள், அதனால அந்த ஆவி கண்கள் திறக்கப்படணும், கண் தெளிவாக இருக்கணும். இந்த கண்கள் பார்க்கிற தேவ பிள்ளைகள், நீ கண்கள்னால எச்சையாவது இருப்பாக ஆண்டவர் சொல்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு அநேக மூலமாக வெளிச்சம் காண முடியாம போற காரணம் என்ன? அந்த கண் விளக்காக இல்லை, உன் கண் தெளிவாக இல்லை. தேவ பிள்ளைகளை, நீ சபைக்கு போறா, ஆனா அங்க திருப்பி பார்க்கா, அங்க யாரு இருக்கா, என்ன இருக்கா, அவ என்ன சேலை கட்டி இருக்கிறா, என்ன ட்ரெஸ் போட்டிருக்கா, என்ன நகை போட்டு இருக்கிறா என்று சொல்லி உன் கண் பார்க்கிறது, அலைப்பாகிறது. தேவ பிள்ளை, வேலை செய்யறதுல உன் கண் அலைப்பாகிறது. ரோட்ல போகும்போது உன் கண் அலைப்பாகிறது. தேவ பிள்ளைகள், ஹோட்டலில் சாப்பிடும் போது பக்கத்து டேபிள்ல யாருக்கு வந்து அலைப்பாகிறது. தேவ பிள்ளைகள், பிசாசு உன் கண்ணை அப்படியே திருப்புகிறான். அதனாலதான் ஆண்டவர் சொல்கிறார், உன் கண்ணு வலதுபுறம் இடதுபுறம் சாயாத, நீ கண்ணை நேரடியா பாரு, கல்வாரி நோக்கி பார், காயப்பட்ட கரைகளை நோக்கி பார். உனக்கு வெளிச்சமாக கொடுக்க நான் வந்திருக்கிறேன், நானே வெளிச்சத்தை கொடுக்க வந்திருக்கிறேன். உன் சரீரத்துக்கு நீ வெளிச்சமாக இரு, அநேகருக்கு வழிகாட்டியாக இரு. உன் கண் தெளிவாக இருந்தா இதெல்லாம் வெளிச்சம் உன் மூலமாக பிரகாசிக்கும். அநேகருக்கு வெளிச்சம் காட்டுற பிள்ளையாக எடுத்த ஆண்டவனை பயன்படுத்துவான். உன் கண் விளக்காக இருக்கணும், கண் தெளிவு. நீ தெளிவுபடு. தேவ பிள்ளைங்க, கெட்டகுமாரன் புத்தி தெரிந்த போது அவன் கண் தெளிக்கப்பட்டது. ஐயோ, என் தாப்பா வீட்டில் அநேகர் சாப்பிடுறாங்க, நான் இங்கே பசினால் பண்ணிக்கப்படுற தவிட்டுனால் சாப்பிட கூட எனக்கு கிடைக்கல என்று சொல்லி அவன் புத்தி தெரிந்த போது தான், அவன் கண் தெளிவான போது தான் மறுபடியும் அவன் பரம தவப்ப வீட்டுக்கு கடந்து வந்தான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைங்க, உன் கண் தெளிவாகி இன்னைக்கு நீ பரம தவப்ப வீட்டுக்கு வரதோ பொழுது தேவன் உன்னை வெளிச்சமாக மாற்றுவா. உன் சரீரத்தை வெளிச்சமாக மாற்றுவா. கர்த்தரை நித்திய வெளிச்சமாக உனக்கு மாற்றுவா. அநேகருக்கு பிரகாசித்து பிரகாசிக்கத்தக்க உனக்கு ஆண்டவருடைய ஒரு வெளிச்சமாக மாற்றுவா. அநேக வழி காட்டும்படியாக மாற்றுவாங்க. பிள்ளைகளே, கண் தெளிவாய் விளக்கம். சரீரத்துக்கு என் கண்ணு தான் வெளிச்சமாயிருக்கு, விளக்கா இருக்குன்னு மறந்துடுறேன். நீ தெளிவாயிரு, தெரிந்த புத்தி உள்ளனா இருங்கிறார். மகனே மகளே, நீ தெரிந்த புத்தி உள்ளனாயிரு. இந்த கண்ணு, இந்த கொள்ளுக்கண்ணுக்கு பாவக்கண்ணுக்கு இடம் கொடுத்துறாத.
இச்சைக்கு இடம் கொடுத்துடாத, உலக ஆசைகளுக்கு இடம் கொடுத்துடாத. நீ உலக ஆசைகளுக்கு உலக காரியங்களுக்கு இடம் கொடுத்தாயனா நீ விழுந்து போவாய். எனக்கு அது இல்லை, இது இல்லை, அடுத்த வீட்டுக்கார், அடுத்த மனைவியை, கணவனை, அடுத்த வீட்டை, அடுத்த சொத்தை, அடுத்த ட்ரெஸ்ஸை, அடுத்த நகை கண்ணை பார்த்து நீ விழுந்து போவாத. நீ இனிமே தாக்கல, தேவனை நோக்கிப்பார். உனக்கு தேவன் என்ன வச்சிருக்கிறாருன்னு சொல்லிப்பார். இதை கடந்து போகும்போது நிச்சயமாக தேவன் உனக்கு உன் சரீரம் முழுவதையும் விளக்காக இருந்து உன்னை பிரகாசித்து பண்ணுவா, ஆசீர்வதிப்பா. கண்கள் முடிச்ச அவசியம். நல்ல ஆண்டவரே சோத்திரப்பா. அப்போ உன் கண்ணானது விளக்காக இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும் சொல்லுங்கள. நாங்கள் அநேருக்கு வெளிச்சத்து காட்டத்தக்க எங்களுடைய கண்ணை அப்பா விளக்காக மாற்றும். எங்களுடைய எண்ணத்தை அப்ப கண்களில் எண்ணத்தை தெளிவாக மாற்றும். அநேக விளக்காக மாற்றும். தெளிவாயிருங்க, விளக்காயிருங்க. கண் விளக்காக அநேருக்கு வழிகாட்டியாக